போலாமா? பை போலாமா? டாடா. டாடா பை. ஹாய் guys, welcome to my channel. ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ இது, டே அவுட் வித் மை பேபி. இன்னைக்கு டேயில் என்னென்ன பண்ணுறோன்றதை காமிக்கிறேன். ஜஸ்ட் அ ஸ்மால் வீடியோ. ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கோல்டு தாங்கவே முடியல, சரியான குளிராக இருக்கு. தலைவர் ஒரு வழியாக தூங்கிட்டாரு. வெளியில் கோல்டுனா ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. ஸோ ஒரு பிரிட்டிஷ் மேன், இந்த ஊரில் பார்ன் ஆனதுனால அவனுக்கு குளிர்னா ஒன்றுமே தெரியாது. ஸோ நல்லா தூங்கிட்டான் வெளியில் வந்தோடனே. இப்போ நம்ம சர்ச்சுக்கு வந்திருக்கோம். சர்ச்சை முடிச்சுட்டு வெளியில் போவோம். சர்ச்சை முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டோம். அப்படியே போயிட்டுருக்கோம். ஸோ போகிற வழியில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். இது வேலண்டைன் ஸ்பெஷலுக்காக வச்சுருக்காங்க. February 14 பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் த ஹோல் வீக்கும் இந்த மாதிரி எக்ஸிபிஷன் மாதிரி நடந்துகிட்டு இருந்துச்சு. த ரைட்ஸு, இந்த மாதிரி கிஃப்ட் ஹாம்பர்ஸ் எல்லாம் போட்டு ஒரு கேம் மாதிரி. ஸோ த்ரூ அவுட் போகிற வழியிலெல்லாம் இது தான் பார்த்துட்டே போனோம். நல்லா தலைவலிக்குது. ஸோ அப்படியே இந்த கேஃபே நீரோ போய் ஒரு ஸ்மால் பைட் எடுத்துகிட்டு அப்படியே ஒரு காஃபியும் குடிச்சிட்டு திரும்பியும் அப்படியே கண்டினியூ பண்ணுவோம் வெளியில் போகிறத. ஒரு எஸ்ப்ரெஸோ அண்ட் ஒரு பனானா கேக் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு தான் அது பிளேட்டில் வச்சிட்ருக்காங்க. முடிச்சுட்டு பக்கத்தில் ஒரு ஸ்மால் ஷாப்பிங்காக இந்த மால் கொண்டு வந்திருக்கேன். இது பேர் ட்ரினிட்டி மால். ஸோ இந்த டாப் ஃப்ளோரில் மேலே டாய் ஷாப் ஒன்று இருக்குது. ஸோ அங்கே தான் போகிறோம். நேராக ஷாப்புக்குள்ளே வந்தாச்சு. இந்த ஷாப்போட நேம் வந்து என்டர்டெய்னர்னு சொல்லி என்ட்ரன்ஸ் செக்ஷன் போயாச்சு. இங்கே ஃபுல்லாக குட்டீஸ் வந்து
பெரிய பசங்க வரைக்கும் நிறைய டாய்ஸ் இருக்குது. ஸோ ஒரு செக்ஷனாக இருக்குது. ஸோ அங்கெல்லாம் போய் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லி எப்படினாலும் 7 o'clock க்ளோஸ் ஆகிடும். அதுக்கு முன்னாடி சூஸ் பண்ணலான்னு சொல்லி நேராக இன்ஃபேன்ட் செக்ஷன் போயிட்டேன். அங்கே நிறைய ஒரே மாதிரி டாய்ஸாக தான் இருந்துச்சு. பட் நிறைய வெரைட்டி இருந்தது. எல்லாம் மியூசிக்கல் டாய்ஸு ப்ளஸ் ஒரே மாதிரி மியூசிக் தான் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ பார்த்து சூஸியாக எது பிடிச்சிருக்கோ அதை எடுக்கலாம் அப்படின்னு பார்த்துட்ருக்கேன். அப்புறம் சென்சரி டாய்ஸ் மாதிரியும் இருக்கணும் அப்படின்னு பார்த்து சூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஷாப்பிங்லாம் ஒரு வழியாக முடிச்சுட்டு பில்லும் போட்டாச்சு. அதுக்குள்ளே ஒரு எந்திரிச்சாச்சு. அப்புறம் நல்லா பசி. அப்படியே பக்கத்துலேயே ஒரு ஜாப்பனீஸ் ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குது. ஸோ அங்கே போய் சாப்பிட்லான்னு டேபிள் பார்த்து போயிட்டுருக்கேன். உள்ள சூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அவங்க என்ன ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் பார்த்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் நான் ஒரு நூடுல்ஸ் தான் பிக் பண்ணேன். ஸோ இந்த டிஷ்ஷுக்கு வேறு 2 குச்சியை கொடுத்துட்டாங்க, சாப்ஸ்டிக்குன்னு. ஸோ சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு சாப்ஸ்டிக்கில். இது எப்படி சாப்பிட்றதுன்னு தெரில, மறந்து போச்சு. ஒரு வழியாக எடுத்து சாப்பிட்டுட்ருக்கேன். பரவாயில்ல, நாட் பேட். ஈஸியாக தான் இருக்குது. போக போக கற்றுக்க தான் செய்யணும். இங்கே நிறைய ஜாப்பனீஸ் அண்ட் சைனீஸ் ரெஸ்டாரண்ட் வேறு அதிகம். ஸோ எங்கே திரும்பினாலும் தெரு அந்த கடை தான் இருக்கும். சாப்ஸ்டிக்கில் தான் சாப்பிட்டு ஆகணும். ஸோ சாப்பிட்டு தான் ஆகணும். அவ்வளோதான், டே முடிய போகுது. ஸோ எந்திரிச்சிட்டாரு. வீட்டுக்கு கிளம்ப வேண்டிய நேரம் வந்துச்சு. That's a great end to the evening. Thank you.